ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்ட்ரீஸாக நருட்டோ யூனிவர்ஸ்லேயே ஸ்டார்டிங்லேருந்து காட்டிகிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெடோ ஸ்டாச்சு. இது எப்படி உருவாச்சு, இது என்ன பண்ணுது, இதால் எப்படி டெயில் பீஸ்டோட பவர்ஸ் எல்லாம் வந்துட்டு சீல் பண்ண முடியுது, அண்ட் அக்காட்சுகிக்கு எப்படி இந்த ஸ்டாச்சு கிடச்சிது, அண்ட் அந்த ஸ்டாச்சு யூஸ் பண்ணி எப்படி அதால் டெயில் பீஸ்டோட சாக்கராவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு அதோட ஜிஞ்சுரிக்கியை கொல்லுது. இது எல்லாத்தையும் பண்ணுறது பேர் தான் கெடோ ஸ்டாச்சு. அண்ட் அதை ஒரு சில பேர் டிமானிக் ஸ்டாச்சு ஆஃப் அவுட்டர் பாத்துன்னு கூப்பிடுவாங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாக இந்த கெடோ ஸ்டாச்சுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான் காட்டியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த அக்காட்சுகி மெம்பர்ஸும் இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரியே அந்த சாக்கராவெல்லாம் ஜிஞ்சுரிக்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் அதோட ஸ்டோரியில் இது ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொன்னால் நம்புவீங்களா? இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த ஸ்டாச்சு ஒரு ஹாலோவான ஷெல் தான். இது ஆக்சுவலாக வந்துட்டு 10 tailed பீஸ்டோட பாடியாக இருந்தது. இதை வந்துட்டு ஹகரோமாவும் ஹாமுரா உச்சுச்சுக்கியும் ஒன்றா சேர்ந்து மூணில் சீல் பண்ணுவாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறமா நம்ம தலைவன் மாதரா உச்சிஹா ரினேகனை அவேக்கன் பண்ணுறான். அண்ட் அந்த ரினேகனை அவேக்கன் பண்ணி எப்படியோ அந்த கெடோ ஸ்டாச்சு மேலே போட்டிருந்த சீலை பிரேக் பண்ணி அதை ஏர்த்துக்கு சமன் பண்ணுறான். ஸோ இப்போது அவனுக்கு அந்த ஷெல் கிடச்சிருச்சு. பட் நம்ம ஹகரோமோ 10 tailed பீஸ்டோட பவர்ஸ் எல்லாமே 9 tailed பீஸ்ட்டாக டிவைட் பண்ணி ஏர்த்தில் வச்சுட்டான். சரி, ஓகே எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இன்னும் கொஞ்சம் கிளியராக ப்ரீஃபாக வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரலாம். ஸோ எதுக்கு மாதரா வந்துட்டு ஃபஸ்ட்டு கெடோ ஸ்டாச்சுவை ஏர்த்துக்கு சமன் பண்ணான்? இந்த கொஸ்டினை நம்ம முதல்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே 10 tailed பீஸ்ட்டை தோக்கடிச்ச உடனே அதை வெறும் ஒரு மியர் ஹஸ்கா மட்டும்தான் வந்துட்டு சீல் பண்ணி வைப்பாங்க. அண்ட் அதை வந்துட்டு நம்ம மாதரா வந்துட்டு ரினேகன் அவேக்கன் பண்ணோடனே சமன் பண்ணுறான். எப்படி அவன் ரினேகன் அவேக்கன் பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஹஷிராமாவோட செல்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணி அதை அவன் மேலே இன்ஜெக்ட் பண்ண உடனே இந்திரா அண்ட் அசுரா 2 ரீஇன்கார்னேஷனோட பிளட்ஸும் ஒன்றா சேர்ந்த உடனே அவனால் ரினேகனை ஆக்டிவேட் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா அதே ஹஷிராமா செல்ஸை பயன்படுத்தி மாதரா ஒரு பெரிய ஃப்ளவர் ட்ரீயை கிரியேட் பண்ணுறான். இது எதுக்குன்னு பார்த்தோன்னா, அதை அவனோடைய அட்டாச் பண்ணி ட்ரீயை வந்துட்டு ஒரு லைஃப் சப்போர்ட்டாக வச்சு உயிர் வாழ்வான் பல வருஷமா. ஸோ இதனால தான் மாதரா உச்சிஹா டிமானிக் ஸ்டாச்சுக்கிட்டேருந்து சாக்ரா வாங்கிட்டே இருந்தனால தான் இவ்வளோ வருஷம் சாகாமல் உயிர் வாழ்ந்திருக்கான். ஸோ இந்த கான்செப்டுக்கு பின்னாடி ஒரு சில மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, மாதரா வேணும்னே ஒன்றும் ஒயிட் ஜெட்ஸுலாம் கிரியேட் பண்ணல. அவன் என்ன நினச்சிட்டு இருப்பானா, அந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாச்சு பவரும் ஹஷிராமா செல்ஸும் ஒன்று சேர்ந்த உடனே அவனால் ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் பீயிங்ஸை கிரியேட் பண்ண முடிஞ்சுது அந்த ட்ரீயோட பிரான்ச்சில் இருந்துன்னு நினச்சிட்டு இருப்பான். பட் உண்மை அது இல்லை. பிளாக் ஜெட்ஸு தான் சீக்ரெட்டாக வந்துட்டு ஏற்கனவே அந்த ஸ்டாச்சுவில் மாட்டிகிட்டு இருந்த டிசீஸ்ட் பீப்புளெலாம் வெளியே விட்டுட்டு இருக்கோம். ஸோ ஓகே, எப்படியோ மாதரா கூட இவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்குது. பட் எப்படி நம்ம நாகட்டோ உசுமாக்கி வந்துட்டு கெடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணுறான், அது கேன்சரை இப்போ பார்ப்போம். ஸோ மாதரா உச்சிஹா சாகருக்கு முன்னாடி அவனோட ரினேகனை குழந்தையா இருக்க நாகட்டோ மேலே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவான். அண்ட் இதனால தான் நாகட்டோவால் கெடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ண முடிஞ்சுது. அண்ட் நாகட்டோக்கு இந்த மாதிரி ஒரு பவர் அவன்கிட்ட இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அண்ட் 3rd கிரேட் நிஞ்சா வரப்ப அநியாயத்துக்கு ஒரு கோவமும் அந்த கஷ்டம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிபடுறதெல்லாம் பார்க்கும்போது கான்ஷியஸாக கெடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணி எல்லாரையும் அடிச்சிடுறான். அண்ட் இதுக்கப்புறமா யாஹிகோன்ற அவன் ஃப்ரெண்டு செத்த உடனே அகெயின் அந்த கஷ்டத்துலேயும் செகண்ட் டைம் சமன் பண்ணுறான் இந்த ஸ்டாச்சுவை. அண்ட் அந்த டைமும் அவன் எனிமீஸ் எல்லாருக்குமே அநியாயத்துக்கு டேமேஜை கிரியேட் பண்ணி ஸ்டாச்சு வந்துட்டு நாகட்டோவோட முதுகுலேயே பிளாக் ரிசீவர்ஸை குத்தி அவனோட லைஃப் ஃபோர்ஸை ட்ரெயின் பண்ணிடும். இதனால நாகட்டோவுக்கு பெர்மனன்ட்லி ஒரு இம்மெஷரபிள் ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கு. அண்ட் இதனால தான் அவனால் அக்காட்சுகியோட லீடராக பெயினாக அவனால் இருக்க முடிஞ்சது. ஸோ இப்போது கெடோ ஸ்டாச்சுவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்க்கலாம். ஸோ இந்த லெஜெண்டரி ஸ்டாச்சுவை ரினேகனை தவிர மற்ற எந்த பவராலையும் சமன் பண்ண முடியாது. இந்த ஸ்டாச்சுவை சமன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரினேகன் தேவை. அண்ட் இந்த ஸ்டாச்சுவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட உச்சிஹாவோட பவர்ஸும் இருக்கணும். அண்ட் அதே சமயம் செஞ்சுவோட பவர்ஸும் இருக்கணும். லிட்ரலி லைக் மாதரா எப்படி அவன் உச்சிஹாவாக இருக்கானோ, அதே சமயம் ஹஷிராமா செல்ஸை வச்சு செஞ்சுவோட பிளட்டும் அவனுக்குள்ளே இருக்கோ, அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். டெய்ல்டு பீஸ்டெல்லாம் ஃபியூயல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதை சமன் பண்ணுறவங்களோட லைஃப் ஃபோர்ஸை தான் அது யூஸ் பண்ணிக்கும். அண்ட் இதுதான் வந்துட்டு நாகட்டோக்கு நடந்தது. பட் நாகட்டோவால் இதுக்கப்புறமும் கூட சர்வைவ் ஆக முடிஞ்சுது. ஏன்னு பார்த்தாக்கா அவனோட உசுமாக்கி பிளட் லைனால தான். அண்ட் ஒபிட்டோ அண்ட் மாதரா 2 பேர்கிட்டையுமே ஹஷிராமா செல்ஸும் இருக்கனால அண்ட் உச்சிஹா செல்ஸும் இருக்கனால ஈஸியாக வந்துட்டு எந்த சாக்ரிஃபைஸுமே இல்லாமல் சமன் பண்ண முடியுது. இந்த கெடோ ஸ்டாச்சுவில் ஈஸியாக யார்கிட்டேருந்து வேணாலும் சாக்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தாக்கா அதோட ஃபேந்தம் டிராகன் மவுத்தால் அது ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் எதெல்லாம் தொடுதோ அதோட சாக்ராலாம் ட்ரெயின் ஆகிடும். அண்ட் இதால் ஆல்சோ சாக்ரா செயின்ஸ்னு ஒரு எபிலிட்டியை வந்துட்டு மவுத்துலேருந்து யூஸ் பண்ண முடியும்.
இது யூஸ் பண்ணி அதால் மற்ற டெயில் பீஸ்டோட பவர்ஸை சப்ரஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டாச்சுவால் பயங்கரமான எர்த்குவேக்ஸ் மாதிரி வேவ்ஸை கிரியேட் பண்ண முடியும் பேட்டில் ஃபீல்டுக்கு நடுவில். அண்ட் அந்த கெடோ ஸ்டாச்சுவோட முதுகுல இருந்து சாக்ரா போல்ட்ஸை லான்ச்சும் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அண்ட் இதை தான் வந்துட்டு அந்த ஷிப்புடன் வார் சீரீஸில் நெஜியை கொலை பண்ணும். ஸோ ஓகே மக்களே, இதெல்லாம் தான் கெடோ ஸ்டாச்சுவோட ஃபுல் ஸ்டோரி அண்ட் அதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப்.